Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷலான துவரம்பருப்பு சோறு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை வந்து அரிசி பருப்பு சாதம்னு கூட சொல்லுவாங்க. எங்க ஊர்ல இதை துவரம்பருப்பு சோறுன்னு சொல்லுவோம். இந்த லாக்டவுனுக்கு இந்த சோறு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லை. அரிசி, பருப்பு, புளி இருந்தாலே போதும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியா பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்போட கொஞ்சம் கூட 1/4 கப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நம்ம கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான மசாலா பண்ணிடலாம். இந்த மசாலா தான் இந்த துவரம்பருப்பு சோறோட சீக்ரெட்டுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். நான் இன்றைக்கி எடுத்துருக்க 1 கப் ரைஸுக்கு அளவு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4 சேர்த்துக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 பல் பூண்டு. நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 4 பல் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 4 எடுத்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னாங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தண்ணி அளவு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு கணக்கு. இன்றைக்கி 1 கப் அரிசியும் 1/4 கப் பருப்பு எடுத்துருக்கிறதுனால 3.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். 3.25 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த சாதம் வந்து கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு 3மே தூக்கலாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால பருப்பு வெந்த பின்னால் உப்பு, காரம் மட்டுப்பட்டுரும். அதனால் 3மே நல்ல தூக்கலாக காரச்சாரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு கொதி வந்தாக்கில் நம்ம அரிசி பருப்பை சேர்த்துடலாம். கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் குலைவாக தளர்வாக தான் வேணும். அதனால் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்ச பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம தாளித்து கொட்டி கொஞ்சம் நேரம் அணக்கில் செட் ஆகும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. இதுவும் இதோட டேஸ்ட்டுக்கு ஒரு காரணம் தாங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காய வடகம். இது தாளிப்பு வடகம் இல்லை, வெங்காய வடகம். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை எடுத்து பாருங்கள். சம்மர் டைமில் இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இந்த வடகம் தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம அப்பளம் பொரிக்கிற மாதிரி இதை பொரித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பொன்முருவெலாம் வந்தாக்கில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ரைஸ் சூடாக இருக்கவே இதை போட்டு கிளறிடணும். இப்போ நம்ம துவரம்பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடான சாதத்தில் நெய் போட்டு நீங்கள் அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதுலேயே உப்பு, காரம், வாசம் எல்லாமே தூக்கலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.